Hi friends, welcome back to One Stop Tamil channel. One Stop Tamil channel பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீட்டில் சமையல் பண்ணுற அந்த பெண்களுக்கு தாங்க தெரியும் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. சரி, சமைக்கிறத கூட நம்ம ஈஸியாகவே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் என்ன சமைக்கணுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்கள், அதுதான் கஷ்டமான வேலையாக இருக்குது. நாளைக்கு சமைக்கிறதுக்கு இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதுவே மைண்டில் ஓடும். நாளைக்கு என்ன கூட்டு வைக்கணும், என்ன குழம்பு வைக்கணும். அதுக்காகத்தான் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு குழம்பு, அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கூட்டு நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் நான் வாழைத்தண்டு புளிக்குழம்பும் அதுக்கு செட் ஆகிற மாதிரி முருங்கைக்கீரை பொரியலும் தான் பண்ண போகிறேன். வாழைத்தண்டு ஒரு பெரிய பீஸ் வாங்கிக்கோங்க. வாழைத்தண்டை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை 4ஆக கட் பண்ணி நம்ம இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். வாழைத்தண்டு பொரியலுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவீங்க, இதுக்கு ரவுண்டாக கட் பண்ணால் போதும். இதை கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க. ஒரு சில காய்கறியெல்லாம் கட் பண்ணோடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா உடனே தண்ணியில் போட்டுறணும். இதை கட் பண்ணும்போது கூட கையெல்லாம் உங்களுக்கு கரை பிடிக்கிற மாதிரி பிளாக் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த வாழைத்தண்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் 2 டிராப்ஸ் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு இந்த வாழைத்தண்டை கட் பண்ணிங்கன்னா கையில் கரை பிடிக்காது, கலர் சேஞ்சஸ் எதுவும் ஆகாது. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களை நம்ம அரைச்சி வச்சிடலாம். என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம் 5, வரமிளகாய் இது காரத்துக்கு தேவையான அளவு, ஜீரகம், தேங்காய், இதுவும் தேங்காயும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, மஞ்சள், புளி, இவ்வளோ தான் தேவை. புளியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், இதை அரைக்க வேண்டாம். மீதி சொல்லி இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நல்லா நைஸாக அரையணும்னு இல்லை, லைட்டாக குறைக்கிறதாலும் ஒன்றும் இல்லை. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு இடத்துல நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். எந்த டிஷ் பண்ணாலுமே எங்கள் அத்தை ஃபஸ்ட்டு அரைக்கிற வேலையை முடிச்சிருவாங்க. ஏன்னா பவர் கட் எப்போ வேணால் ஆகலாம். அதனால் நீங்கள் ஒரு டிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது இது குழம்பு கூட்டு பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆனால் கூட நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்கள் அத்தை இந்த டிப்ஸை தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி அரைச்சி வைக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் வேலையும் ஆகும். அடுத்து அரைச்ச பேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாத்திரத்தில் கொஞ்சமாக 2-3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை அதில் போட்டு வேக வச்சிடலாம். வாழைத்தண்டு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, சீக்கிரமே குக் ஆயிரும். கொஞ்சம் நேரம் ஆனதுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே புளி கரைசல் 1/4 கிளாஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருப்போம், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு தன்மை வாழைத்தண்டில் இறங்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காயும் நல்லா குக் ஆகட்டும். தேங்காய் நல்லா கொதிக்கக்கூடாது. 2 கொதி வந்ததுமே நம்ம இந்த குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். நிறைய நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா இந்த குழம்போட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும். 2 கொதி கொதிச்சா போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தாளித்து தான் விட போகிறோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு, சின்ன வெங்காயம் 5 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நம்ம தாளித்து இது கூட விட்டுடலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம தாளிக்கிறதுனால இந்த குழம்பு ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய வாழைத்தண்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாஞ்சில் சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸாக, இந்த குழம்பு எப்போவுமே அடிக்கடி பண்ணுவாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த குழம்பு பண்ணுறதுனால டைமும் சேவ் ஆகும். இதில் அந்த அளவுக்கு காய் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த வாழைத்தண்டு புளிக்குழம்புக்கு பொருத்தமான பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதையும் நம்ம செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாணலியில் நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போட்டுடலாம். முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முந்தின நாள் கூட அப்படியே உருவி வச்சுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே நம்ம விடாமல் அப்படியே தான் வேக வைக்க போகிறோம். முருங்கைக்கீரையை நம்ம அலசும் போதே அதில் கொஞ்சம் தண்ணி ஒட்டிகிட்டு இருக்கும், அந்த தண்ணியிலே முருங்கைக்கீரை குக் ஆகும். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம அரைச்சி வச்சிடலாம். 5 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய்,
காரத்துக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரன்னு தான் அரைக்கணும், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைச்சிடக்கூடாது. இங்கே முருங்கைக்கீரை நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம முருங்கைக்கீரையை இறக்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இதை ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கிளறி நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிரும். வாழைத்தண்டு புளிக்குழம்புக்கு முருங்கைக்கீரை பொரியல் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வேலையும் ஈஸியாக சீக்கிரம் முடியும். அது மட்டும் இல்லை, நல்ல ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.